டெல்லியில் நடைபெற்ற காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் மாதம் வழங்க வேண்டிய 36.7 டிஎம்சி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். அதாவது காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 மணி தொடங்கி தற்போது முடிவுற்றிருக்கிறது. கூட்டத்துக்கு பிறகு பேசிய தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசகன், செப்டம்பர் மாதத்திற்கு தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் 36.7 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று காவிரி ஆணைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது மாதம் உச்சநீதிமன்றம் வரையறுத்துள்ள அந்த நீர் அளவுப்படி தண்ணீரை திறக்க வேண்டும். உபரி நீரை கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தமிழக அரசு சார்பாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் மாதம் தண்ணீரை பகிர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதோ அந்த தண்ணீரை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்று மீண்டும் தமிழ்நாடு அரசு சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்திற்கு தேவையான 36.7 டிஎம்சி தண்ணீரை உடனடியாக செப்டம்பர் மாதத்திற்குள் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மேகதாது போன்ற விவகாரங்களை இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாதமும் தமிழகத்திற்கு தேவையான நீர் வழங்கப்பட வேண்டும், உரிய நீர் வழங்கப்பட வேண்டும், உபரி நீரை கருத்தில் கொள்ளக்கூடாது என்று இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உமேரா.